ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் மாவாட்டி இருந்தது நல்லா பொங்கிருச்சா, சரி நைட்டுக்கு டின்னர் விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேங்க. அதுக்கு மத்தியானம் வச்ச கோழி குழம்பு இருந்துச்சு. எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காதுங்கிறனால நான் கொஞ்சம் காரசாரமாக மிளகாய் சட்னி மாதிரி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு 2 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு 10 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். எங்கள் வரமிளகா காரம் இல்லாதனால நான் 10 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு எப்பயும் போல் தாளிப்பு போட்ட வேண்டியதான். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். ஆனால் நல்லெண்ணெயில் தாளிங்க, கொஞ்சம் உரப்பு எடுக்காது. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் மிதந்து வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான ரெடி. இங்கிட்டு தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு சட்டியை காய வச்சு தோசையும் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு என் பொண்ணு கொடுத்துர்லாம், அவள் தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் இந்த ஒரு தோசையை அவ்வளோ நேரம் சாப்பிடுவாள். ஒரு தோசை தான் சாப்பிடுவோம், அதுவே அவ்வளோ நேரம். இதுக்காண்டியே நான் மோஸ்ட்லி நிறைய தடவை ஊட்டி விட்ருவேன், நானே ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. நான் ஊட்டினேன்னா ஒரு 2 தோசையை நல்லா பிச்சு ஊட்டி விட்ருவேன். அவள் சாப்பிட்டானா அந்த ஒரு தோசை இல்லை, அதுலேயும் பாதி ஒரு 3/4 தோசை தான் சாப்பிடுவாள். சரி இருந்தா நீயே ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அவள்கிட்ட போட்டு சிக்கன் குழம்ப ஊற்றி கொடுத்துட்டேங்க. அதுக்கிடையில் அங்கே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ரொம்ப சண்டை, பயங்கரமான சண்டை. இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சாப்பாடை எடுத்துக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நீ டேபிள்லே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் டேபிளுக்கே வந்துருச்சு. அதுக்கிடையில் அவங்க அத்தா வந்துட்டாங்க. நான் தோசை ஊற்றுற பார்த்து நான் ஊற்றுறேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி ரொம்ப நல்லதாக போச்சு, நம்மளே ரெஸ்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இங்கே இதுங்களுக்குள்ளே ஊட்டுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எப்படி சண்டைன்னு. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் சண்டை நடக்குங்களா 2 பேத்துக்குள்ளே? அதோட என் ஹஸ்பண்ட்டை சரி எனக்கும் சேர்த்து தோசை ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரா, சரி ரொம்ப பசிக்கிறாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அந்த தீபாவளிக்கு அந்த ஸ்வீட்ஸு காரெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு அவர் 2 வாய் போட்டுவிட்டு அப்படியே தோசை ஊற்றிட்டு இருந்தார். எனக்கும் சேர்த்து ஊற்றிட்டு வந்துட்டார். அப்புறம் அவங்க தோசையை வச்சு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. நான் இந்த மிளகா சட்னி சாப்பிட்டேன். இது 2-3 நாளாலும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி ஜீவன் வரவு வந்திருக்கு, பூனைக்குட்டி. இது நாய் கவ்விட்டு போய் எங்கள் வீட்டில் தூக்கி போட்டுருச்சுங்க. பாவமாக இருக்கேன்னு என் பையன்தான் அதை பால் கொடுத்து எல்லாம் சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் செஞ்ச குலோப் ஜாமுன் இருக்கா, அதை சாப்பிட்டுட்டு எனக்கும் கொடுத்தாங்க, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அதோடு அவங்களும் சாப்பிட்டுட்டு சரி எல்லோரும் கிச்சன்லாம் நான் நீட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பால் கொஞ்சம் இருந்துச்சு, அதை காய்ச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் கிச்சன் மேடை எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு இப்படி தாங்க இருக்கும். அந்த தீனி அப்படியே இருக்குது. டேபிள்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க போயாச்சு. நான் படுக்க போகிறதுக்குள்ளே இங்கே எல்லாமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் எங்கள் வீட்டில் மணியை பார்த்திங்கன்னா 8:50 தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு என் பசங்களை பார்த்தா பாய் போட்டு விரிச்சு வச்சுட்டாங்க. நாங்கள் படுக்க போகிறோம். குட் நைட், பாய்.